டிஎன்பிஎஸ்சி அவருடைய துறையின் கீழ் வருகிறது. அதில் மெம்பர்ஸ் பணியிடங்கள், அந்த மெம்பர்ஸ் காலியாக இருக்கிறது. அதை முதலில் அதை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பினால்தான் முதல்ல நமக்கு இங்கே வேலை, கவர்மெண்ட் மிஷினரி நல்லா வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. ஏன்னா வருஷம் எக்ஸாம் நடத்தணும். கொரோனாவில் எக்ஸாம் நடத்தலை, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் நடத்தினால ரிசல்ட் வரல, அதுக்கு 2 வருஷம் ஆகுது. ரிசல்ட் வந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு அப்படியே யாருக்குமே வேலையே கிடையாது. எந்த ஒரு பணியிடங்கள் பார்த்தாலும் எல்லாருமே கோர்ட் கேஸில் தான் இருக்கிறாங்க. 10 வருஷமாக எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுக்கு வேலை இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த குறைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய வேண்டும். வருஷம் எக்ஸாம் நடத்தி அதில் ரிசல்ட் வழக்கு எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45%லேருந்து 50% மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. மிச்சம் எல்லாமே டெம்பரரி. நம்ம மாநகராட்சி பேருந்தில் பார்த்தாலே ஓட்டுநர், நடத்துனர் எல்லாமே டெம்பரரி ஸ்டாஃப் தான். குரூப் டி, அந்த குரூப் 4, குரூப் 4 அதில் எல்லாமே ஒப்பந்தம், தற்காலிக டெம்பரரி பணியாளர்கள் தான் இப்போது இருக்கிறாங்க. அந்த முழுவதாக அசிஸ்டன்ட்ன்ற போஸ்டே இல்லை. இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதே சமயம் வருவாய்த்துறை, நம்மளுடைய அது இல்லை இளைஞர் நலன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள். எல்லா விளையாட்டு மைதானங்களையும் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தற்காப்பு கலை மிக மிக அவசியம். எவ்வளோக்கு எவ்வளோ விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, பள்ளிக்கூடத்தில் 1 மணி நேரம் தான் விளையாடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை மாற்றி அது ஒரு முடிவாக எடுக்க வேண்டும். பாலிசி டிசிஷனாக எடுத்து எல்லா நாளும் விளையாடணும்னு சொல்லணும். தற்காப்பு கலை, அந்த மாதிரி சிலம்பம், அப்புறம் கராத்தே, கொபுடோ போன்ற விஷயங்களுக்கு ட்ரெயினர்ஸ் போட்டு பயிற்சி கொடுங்க. அந்த போதை மது பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் அதுலேருந்து வெளில வருவாங்க. டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல், பெண்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பாக அமையும். அதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம், அதே போல எல்லா இடத்துலயும் மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுகிறது. அப்ப மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுற இடத்துல ஊருங்க துண்டிச்சிடுறாங்க, துண்டிக்கப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு 10 ஊர் மாட்டிக்குது, அந்த பக்கம் 10 ஊர் மாட்டிக்குது. அவங்களால போய் வர முடியல. அவர்களுக்கு ஒரு அண்டர் பாஸோ இல்லை மேலே இன்னொரு மேம்பாலம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்யும்படி கருணையுள்ளத்தோடு அதை பரிசீலிக்கும்படி பேரவர் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கேட்டது போல் இதற்கான நியமனம் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் தான். இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு ஏற்கனவே எடுத்து செல்லப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படுகிறது என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட காலமாக திராவிட இயக்கங்கள் நடத்திய நம்முடைய ஆட்சியில் தமிழகத்தில் 2 பெண் குழந்தைகள் மற்றும் பெற்றால் அவர்களுக்கென்று ஃபேமிலி பிளானிங், பல்வேறு விஷயங்களில் 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கியிருக்கிறது. குடும்ப கட்டுப்பாட்டை இந்த தமிழ்நாடு அரசு மிகவும் கடினமான முறையில் நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் மூலியமாக பின்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் அரசுக்கு 3வது குழந்தை, நாங்கள் இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, 3வது குழந்தை பெற்றால் 365 நாள் அவர்களுக்கு 1 ஆண்டு காலம் மறுபடியும் ஒரு மெட்டர்னிட்டி லீவ் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லும்போது, இது மற்ற பாமரர்களுக்கும் சாதாரண விவசாய பெருங்குடி மக்களுக்கும் 3வது குழந்தை பெற்றால் அரசினுடைய சலுகை திட்டத்தில் அவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா, சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் என்ற வினாவை மாண்புமிகு அமைச்சர்களிடம் வைக்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய பதிலுரை.